ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கேன், பயங்கரமான டிப்ரஷன்ல இருக்கேன், சூசைட் பண்ணணும் போல தோணுது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் யோசிக்கலாம். பட் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. டிப்ரஷன்லாம் ஒரு மேட்டராங்க. இந்த 5 விஷயத்த பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டிப்ரஷனே இல்லாம போயிரும். ஸோ அதுல முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நல்ல தூக்கம் தான். ஸோ நெறைய பேர் வந்து தூக்கத்த வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. நைட் ஆச்சுன்னா வந்து படம் பார்க்கறது, அப்புறம் வந்து Instagram ரீல் பார்க்கறது, Facebookல வீடியோஸ் பார்க்கறது, இந்த மாரி டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி 4 மணி போயிரும். ஸோ இப்படி இருக்கனால உங்களுக்கு வந்து சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட அது வந்து பெரிய பிரச்சனையா தெரியும். ஸோ நீங்க வந்து முதல்ல பண்ண வேண்டியது நல்லா தூங்கிருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தூங்குறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றீங்களா? தூக்கமே வரமாட்டுக்கு. அதெல்லாம் நெறைய எக்சர்சைஸ் இருக்கு. அடுத்தடுத்து பார்த்துடலாம். 2வது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, யோகா மற்றும் தியானம். ஸோ யோகா அப்படி பண்ணும்போது எனக்கு யோகா பண்ணாலே தூக்கம் வந்துருதுங்க அப்படி சொல்லி சொல்லுவீங்க. ஸோ அப்படி தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க யோகா வந்து எப்ப பண்றீங்கன்னா, நைட் சாப்பிட்டுட்டு பால்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய டிப்ரஷனா இருந்தாலுமே கூட கண்ண மூடிட்டு உங்களுக்கு எந்த விஷயம் வந்து ரொம்ப காயத்தை ஏற்படுத்தோ அத திங்க் பண்ணி பாருங்க. அத திங்க் பண்ணி பார்க்க உங்களுடைய ஹார்ட் வந்து அப்படியே ஹீல் ஆகும். அப்படி ஹீல் ஆகும்போது அந்த பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை இல்லாம போயிரும். நல்ல தூக்கம் வந்துரும். ஸோ இதெல்லாம் பண்ண உடனே போயிருமா அப்படி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஒரே நாள்ல ஒரு விஷயம் வந்து நடந்துராது. ஸோ இது வந்து நீங்க ரொட்டீனா பண்ணிட்டே இருக்கணும். ஸோ யோகா மற்றும் தியானம் இது பண்றதுனால உங்களுக்கு என்ன விஷயம் நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, யோகா பண்றதுனால உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் அதிகமா மேம்படுது. ஏன்னா நெறைய பிரச்சனைகள் வந்து உடல்ல வந்து கல்லீரல் பிரச்சனை, அப்புறம் வந்து சிறுநீரக பிரச்சனை இந்த மாதிரி கோளாறுகள்லாம் நெறைய வருது. அதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு யோகா வந்து ரொம்ப மிக முக்கியமானது இருக்கு. நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நெறைய மூதாட்டிகள்லாம் 109 வயசுலாம் யோகாசனம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அவ்வளவு வருஷம் வாழ்றதுக்கு காரணமே இந்த யோகா வந்து மிக முக்கியமான ஒரு காரணியா இருக்கு. 3வது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஃபுட் தான். ஒரு நல்ல ஃபுட்டா சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு. என்னன்னா நெறைய பேர் வந்து டிப்ரஷன்ல இருக்கும்போது நான் ரொம்ப டிப்ரஷனா இருக்கேன். நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சிக்கன் நூடுல்ஸும், அதுக்கப்புறம் வந்து இந்த தந்தூரி இந்த மாதிரியான ஃபுட்லாம் சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டிப்ரஷன் போய் வயிறு வலி வந்து பயங்கரமா டிசென்ட்ரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணிடக்கூடாது. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் தான் சாப்பிடணும். நல்ல ஒரு பழ வகைகளா இருக்கட்டும். இந்த மாதிரியான நல்ல ஃபுட்ஸா நீங்க சாப்பிட்டே இருந்தீங்கன்னா, உங்க உடல் வந்து நல்லா சீராகும். இதன் காரணமா உங்களுக்கு தூக்கமும் நல்லா வரும். அப்புறம் வந்து பாடி வந்து நல்லா இருக்கனால ஒரு ஒரு மன புத்துணர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டிப்ரஷன் வந்து ரொம்ப கம்மியாயிரும். இந்த லிஸ்ட்ல 4வதா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹாப்பியா இருக்கணும், சிரிக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸால தான் டிப்ரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விட்டு தள்ளி போயிரணும். அது போக நல்ல சிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காமெடியான வீடியோஸ் பார்க்கறது, தமிழ் காமெடியா இருக்கட்டும், ஹாலிவுட் காமெடியா இருக்கட்டும், இந்த மாதிரி காமெடியான மூவிஸ்லாம் நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது உங்க மனசு வந்து கொஞ்சம் அப்படியே இலகுன மனசா மாறும். அப்படி மாறும்போது உங்களுக்கு வந்து நல்ல சிரிப்பு வரும். அப்படி வரும்போது டிப்ரஷன் வந்து காணாம போயிரும். ஸோ அது போக நீங்களே நல்லா ஹாப்பியா பேசுற மாதிரியான ஒரு விஷயம். நீங்க ஒரு நல்ல ஜாலியான ஒரு படம் பார்த்துருக்கீங்கன்னா, அது 4 பேர்ட்ட சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த ஹாப்பினஸ கையில வச்சுக்கோங்க. இந்த விஷயம் அடுத்ததா பார்க்கக்கூடிய விஷயம் மூச்சு பயிற்சி தான். மூச்சு பயிற்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மூக்க வந்து மூடிட்டு அப்படியே மூச்சு பயிற்சி பண்றது. அப்புறம் இந்த மூக்கு, அப்புறம் வந்து எந்தெந்த இடத்துல வந்து மூச்சு விடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப இது ஹார்டா இருக்கா, உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை பண்ணுதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு டிப்ரஷன் ஒன்று வச்சிருப்பீங்க இல்லையா, அது போயிடும். ஐயோ நம்ம பாடி வந்து வீக் ஆகிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு யோகா மூச்சு பயிற்சி ரொம்ப அதிகப்படுத்திடுவீங்க. உங்களோட கண்டிஷன் எப்படி மாறி அப்படின்னா, உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கலாம் அப்படி சொல்லி உங்களுடைய கோல் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. நிறைய பேருக்கு ஒரு கோலே இல்லாதனால தான் அவங்களுக்கு வந்து டிப்ரஷன் அதிகமா வருது. ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ரஷனே காணாம போயிடும். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு டிப்ரஷன் சூசைட் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து டிப்ரஷன் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அழுதீங்கன்னா, இந்த ஒரு 7 விஷயத்த பண்ணி பாருங்க. பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிப்ரஷன் குறைஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட்ல தெரிவிங்க. சோ முக்கியமான விஷயத்த வந்து சொல்லியிருக்கேன். இது போன்ற சுவாரஸ்யமான இன்னொரு செய்தியோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பேசியும்